ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ சமீபத்திலே வந்த செய்தி என்ன அப்படின்னா, மாலத்தீவோட அதிபர் முகமது முய்சு இந்தியாவில் உள்ள இந்திய இராணுவர்கள் 70 பேர் வந்து மாலத்தீவில் இருக்கிறாங்க. அந்த 70 பேரையும் மார்ச் 15க்குள்ளே திரும்ப பெற்றுக்கணும் இந்தியா அப்படின்ட்டு இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி உரசலாக இருந்தது விரிசலானதை பற்றி தான் இன்னைய இந்த கார்த்திக் ரிப்போர்ட் சேனலில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கார்த்திக். சில நாட்களுக்கு முன்னாடி தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்க லட்சத்தீவுக்கு சென்று அங்கே இருந்த புகைப்படங்கள் எல்லாம் பகிர்ந்ததுக்கு மாலத்தீவு எம்பிக்கள் சில விமர்சனங்கள் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இஸ்ரேலோட கைப்பாவையாக மோடி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்படி சர்ச்சையான கருத்தை சொன்னதை உடனே ட்விட்டர் நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எம்பி பதவியில இருந்து இடைநீக்கம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த நிலையில அப்போ மாலத்தீவோட அதிபராக இருந்த மொய்சு எங்கே இருந்தாருன்னா சைனாவில் இருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் இஸ்ரேலை பற்றியும் அவங்க சொன்னோன்னே இஸ்ரேலும் என்ன பண்ணாங்க, அவங்க தூதரகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் லட்சத்தீவோட புகைப்படங்களை போட்டு எவ்வளோ அருமையான ஒரு இடம் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இந்த டிஸ்டன்ஸுங்கிற அதாவது உப்பு சுத்திகரிக்கிறது, அதாவது கடல் நீரை வந்து நன்னீராக மாற்றி அதை வந்து குடிக்கிறதுக்கோ இல்லை மற்ற உபயோகத்துக்கோ பயன்படுத்துகிற அந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவில் நாங்கள் செயல்படுத்த போகிறோம், லட்சத்தீவில் செயல்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு அவங்க அறிவிச்சிருந்தாங்க அந்த தூதரகம். இப்போ என்னன்னா அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா இது சின்ன ஒரு உரசலாக தான் இருந்தது. மாலத்தீவுக்கும் நமக்குமான ஒரு உரசலாக தான் இருந்தது. இப்போ இது இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் மொய்சு சொன்ன இந்த பின்வாங்கணும், இந்திய ராணுவம்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த உரசல் ஒரு பெரிய விரிசலாக மாறி இருக்கு. இந்த முகமது மொய்சுங்கிறவர் இப்போதான் இந்திய ராணுவத்தை வெளியேற சொல்றாரான்னா இல்லை, இவர் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அதாவது இவரோட தேர்தல் பிரச்சாரமே வந்து இந்திய ராணுவர்கள் வந்து வெளியேறணும் அப்படிங்கிறதான். இப்போ என்னுடைய செய்தியாளர் சந்திப்புலையும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய ராணுவம் வந்து அங்கே 70 பேர் இருக்காங்க, அவங்கள வந்து மார்ச் 15க்குள்ளே விலக்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, வேற எந்த நாட்டு இராணுவமும் இங்கே வந்து இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டும் முகமது முய்சு சொல்லியிருக்காரு. இப்படி இந்த முகமது முய்சு அதிபர், அந்த மாலத்தீவோட அதிபர் இப்படி பண்ணுறதுக்கு அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி, சிறுபான்மையின எதிர்கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மேற்கொள்கிற இந்த நடவடிக்கையினால அந்த நாட்டு மக்களும் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. மேலும் அங்கே உள்ள அந்த கைடுகள், அதாவது அந்த டூரிஸ்ட் கைடெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதெல்லாம் இது பண்ணுறது செய்யாதீங்க, ஏன்னா இந்தியா தான் நமக்கு முதல்ல நட்பு நாடாக இருந்துட்டு இதுக்கு சில கருத்துக்களையும் அவங்களும் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் முகமது மொய்சு வந்து இப்போ சமீபத்தில் தான் சைனாவுக்கு போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்தார். ரிட்டர்ன் வந்த உடனே வந்த சிறிது நாட்களே இந்த மாட்டம் செய்தியாளர் சந்திப்பை வச்சு இது மாட்டம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது. இதில் மறைமுகமாக சைனாவோட ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கப்படுது. சரி, இந்த மாலத்தீவில் இந்த இந்திய இராணுவர்கள் 70 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள இந்த ரேடார் கண்காணிப்பெல்லாம் அவங்க கவனிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்காணிப்பு கேமராக்கள், கண்காணிப்பு விமானங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதையும் அவங்க கவனிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாலத்தீவு பொருளாதார வழிகள், அதில் வந்து நம்மளோட விமான போர்க்கப்பல்கள்லாம் அப்பப்போ ரோந்து போகும். இந்த பணிகள் எல்லாம் நம்ம இராணுவம் அங்கே ஈடுபட்டு இருக்கு. இது அவங்க பாதுகாப்புக்காகவும் நம்மளுடைய இந்திய பெருங்கடலோட நம்மளோட நிலைநாட்டுறதுக்காகவும் இதை நம்ம அரசு அதை மேற்கொண்டுட்டு இருக்கு. இதை தான் இப்போ வந்து மொய்சு வந்து நம்மளோட இராணுவத்தை வெளியேற சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சமீபத்தில் இந்த மொய்சு சைனா போயிருந்தப்ப அங்கே உள்ள மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் அதிகப்படியாக சைனாவுக்கு நீங்கள் சுற்றுலா வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா 3ல் 1 பங்கு அங்கே சுற்றுலாவில தான் வருவாய் கிடைக்குது. அப்படி இருக்கிறப்ப கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து தான் அதிகமான பேர் வந்துட்டு இருந்ததாகவும், அந்த கொரோனா டயத்துக்கு அப்புறம் விமான டிக்கெட் அதிகமாக விற்கப்படுது, விலை ரொம்ப உயர்வாக இருக்கிறதுனால சீனர்கள் யாரும் அதிகம் வர்றதில்லை அப்படின்ட்டும் மொய்சு அங்கே சொல்லி இனிமேல் நீங்கள் அதிகமாக வரணும் அப்படின்ட்டு அங்கே உள்ள மக்கள்கிட்டலாம் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது மட்டும் கருத்துக்களெல்லாம் இது மட்டும் சொல்லிட்டு இப்போ வந்து இது மட்டும் அந்த கருத்தை சொல்றது பல நாடுகளிடையே பல சர்ச்சையானதாக இருக்குது. நம்ம இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த மாலத்தீவு இந்தியா பிரச்சனை உரசல் வந்தப்ப முதல் ஆதரவாக நமக்கு கொடுத்தது இஸ்ரேல் தான் நமக்கு முதல் ஆதரவாக ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. மாலத்தீவில் இருக்கிற ஒரு சில சமூக அமைப்புகளும் ஒரு சில தன்னாளர்களும் ஒரு சில பொதுமக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனாவை நம்பி போக வேண்டாம், ஏன்னா சைனா இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவையும் இப்படி தான் உள்ளே போனாங்க, அந்த நாடோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது, பாகிஸ்தானுக்கும் இதே மட்டும் தான் உள்ளே போனாங்க, அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது, நிதி நிலைமை அவங்களும் ரொம்ப திவாலாகி தான் போனாங்க, இவங்களும் திவாலாகி தான் போனாங்க, அடுத்தபடியாக அவங்க மாலத்தீவுக்கு வந்தாங்கனாலும் அவங்க நிலைமை நம்ம நிலைமையும் இதே போல தான் ஆகும் அப்படின்ட்டு அவங்க எச்சரிக்கை விடுறாங்க முகமது முய்சுக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் அங்கே உள்ள எதிர்கட்சியினர் வந்து உங்க மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கான முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கிறதா செய்தி வருது. இப்படி மார்ச் 15க்குள்ள இந்திய ராணுவத்தை விலக்கிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அடுத்த கட்டமாக இந்தியாவோட நகர்வு எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
இனி வரும் காலங்களில் வர அப்டேட்ஸை நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு கார்த்திக், இது கார்த்திக் ரிப்போர்ட் சேனல். நன்றி, வணக்கம். உங்கள் அப்டேட்டுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.